பாண்டிச்சேரிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசு சரியே இல்ல. பாண்டிச்சேரி ஏன் எனக்கு தெரியுது. அது என்ன பெரிய புனித ஸ்தலமா? ஆத்துல யாராவது கேட்ட போறா? ஆத்துலயும் இல்ல குளத்திலையும் இல்ல, எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டான். மனசுல இருக்க வேதனையை கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம்னு பார்த்தா இது பெரிய காவேரி தண்ணீர் பிரச்சனை. பேசி தீர்க்கறதுக்கு போங்கண்ணா. அதுவும் சதைமா இருந்த செட்டியார் போயிட்டா. செட்டியார் போயிட்டானா? போக வச்சானா? நீர் தானே சொன்னீரு ஆத்திரையும் குளத்திலையும் யாரும் இல்லைன்னு. பக்கத்துல ஆத்துல இல்லையா? இருக்கா? அப்புறம் என்ன மூடும்? மூடிட்ட. நீர் ஐயரும் இல்லை, நான் அறிவும் இல்லையா? என்ன சொன்னீரு? நீர் ஐயரும் இல்லை, உமக்கு அறிவும் இல்லைன்னு சொன்னேன். அப்படியா? அதான் பசங்க அப்படியே சொல்றானுங்க பள்ளிக்கூடத்துல. நீயே ஒரு பையன். சங்கிலி கருப்பனின் வரலாறு. ஏயா இப்படி என்ன கொல்றீரு?
செட்டியாரோட சம்சாரம் என்ன சாயங்காலம் ஆனா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு வாசல்ல வந்து நின்று புருஷன் எப்ப வருவான்னு ஏங்கி தவிக்கிறாளே, அவளுக்கு என்னையா பதில் சொல்றது? அந்த செட்டியார எப்படியா கொண்ட? நேக்கு வர்ற கோபத்துக்கு வயசை பார்க்க மாட்டேங்கானோ, ஒரே நீர் கொண்டுட்டு என் மேல படிய வைக்கிறீங்க. அடிச்சுக்கிட்டு நார வேண்டாங்கானோ, அது போட்டும். அந்த பொறுக்கி பைய பேரை எடுத்தா நேற்று கோபம் வருங்கண்ணா. என்ன பிரியத்திலையா கேட்கிறேன்? அவனால ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குங்கானோ. நாம 2 பேரும் கொலை செஞ்சதை அவன் பார்த்திருக்கான். எங்க காட்டி கொடுத்துட போறான்னு பயப்படுறியா? பின்ன அதான் எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். நாங்க மொத்த பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி ஒண்ணு இல்லைங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு அப்படிங்கறத அவையார் எழுதினாருன்னு நான் சொல்றேன். இல்ல காரைக்கால் அம்மையார் எழுதினாங்க நான் சொல்றேன். அதுலதான் கன்ஃபியூஸ். அது திருவள்ளுவர் 54 படிப்பாங்க. உனக்கு அறிவே இல்லை. ஆவடிக்கு பக்கத்து அங்க இருந்தாது. நஞ்சுண்ட தெரியுமா உங்களுக்கு? நஞ்சா எப்ப உண்டாரு? நஞ்சுண்ட செட்டியாரு உங்களோட தானே குடியிருந்தாரு? இருந்தார். இப்ப இல்லைங்க. உங்களுக்கு தெரியாதா? ஒன்னா இருந்தவரு, ஒரே குடும்பமா பழகினவரு அவரை நீங்க நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்றதுக்காக விசாரிக்கிறதுக்கு நான் இங்க வரல. எங்களுக்கு சார் சத்த மிரட்னா விட வந்துருது. என்னமோ தெரியல. இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? ஆமா, மூச்சே நின்று போல இருக்கு. அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா, அவரோட பாத்திர கடையில வேலை பார்க்கிறவரோட சம்சாரத்தை அந்த செட்டியார் கடத்திட்டு போயிருக்காரு. அது எப்படி முடியும்? நம்மளோட பாண்டிச்சேரியில இல்லையா? பரதேசி ஒன்னோட எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. அது நம்பிக்கையே இல்லையா? அது எப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க? எப்படி கரெக்டா சொல்றோம்னு கேட்டா நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? பாவம், இவரோட சம்சாரம் தான். சொல்லையா? ஆமாங்க, செட்டியார் எந்த செய்த காலமோ அந்த சேர் வந்து என் பொண்டாட்டியும் காணாங்க. என்ன பகல்ல இவருக்காக இவருடைய சம்சாரம் சாப்பாடு எடுத்துட்டு வருமா? அந்த நேரத்துல அந்த செட்டியார் ஒரு மாதிரி பாப்பாராம். முதலாளி தானே, சரி பாதுல விட்டுட்டுங்க. ஆனா நீங்க தப்பு செய்வாரு நான் நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டிங்க. உசரத்துக்கு ஒரு பொண்டாட்டி போதாதா? உனக்கு அறிவு இருக்காங்கடா. இவன் உயரம்பத்துல இருந்தா அவன் ஓடிட்டா செட்டியாரோட. செட்டியார பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல. நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேற என்ன? அப்ப நம்ம பொண்டாட்டி கொடுக்க முடியுமா? உமக்கு விவசாயே இல்லைங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா போயிட்டார். அப்பா அம்மா, ஐயோ, யார பார்த்தாலும் பிரசவ வேதனையா இருக்கு. நானா பிரசவ வேதனையா? நம்ம பிரச்சனையும் வேதனை தான்யா. அப்பா நிக்க முடியல. செட்டியாருடைய உயிரை தான் காப்பாற்ற முடியல, அவரோட மானத்தையும் காப்பாற்ற முடியலையே. யார் யாரு? அது சாம்பட்டாச்சுங்கண்ணா கூப்பிடையா? அவருக்கு உத்தியோகம் வேணுமா? அவர் தான் ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்காரு. அப்புறம் என்ன? பெரிய உத்தியோகம். அதாவது கவர்னர், ஜனாதிபதி இந்த மாதிரி உத்தியோகம் வேணுமா? அந்த உத்தியோகத்துக்கு நீங்க என்ன சிபாரிசு? நாங்கெல்லாம் பெரிய மனுஷன் இல்லையா? வேற இடத்துல சொன்னா பலிக்குமே. அப்படியா? ஆமா, செட்டியாரோட பொண்டாட்டி உங்களோட வந்தாலே எங்க அந்த அம்மா? அவளை நீங்க என்ன பண்ணு? நான் என்ன பண்ணா? அந்த மாதிரி அந்த பால்காரனோட. ஐயோ பாவம் செட்டியார். என்ன அவங்க வீட்டுக்காரர் எப்ப வருவாரு? என்ன எதுவும் விசாரிச்சுட்டு இருப்பான். ஆமா, எப்ப வருவாரு? பைக் எரியுது. பசி கரிகாலாம் வாங்கி வந்துட்டு சமைச்சு போடுவோம். வெளிக்கு போயிட்டு வந்துட்டாரு. அதெல்லாம் அதிகமா சொல்றேன். எங்க ஒண்ணு ஆமா. அப்பா எனக்கு எங்க வீட்டுக்கார பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? என்ன எங்க அப்பாவை எப்ப கேட்டாலும் தலையை தொங்க போடுறீங்க? ஏன் சிம்பாலிக்கா?
ஆமாமா, உங்க பாத்திர கடையில சொட்ட தட்டுவானே கோபாலசாமி நாயுடு. ஆமா, அவனோட வைஃப் வச்சலாம் விடவிடன்னு இருப்பாளே. ஒல்லியா இருப்பாளே அவளை சொல்றீங்க? ஆமா. அவளுக்கு என்ன? அவளை உங்க ஆத்துக்காரர் லேசா தள்ளிட்டு போயிட்டார். ஐயோ, இப்படி பண்ணி விட்டாரு. யோசிக்கப்பூர்ல இருந்து எங்க அப்பா வரேன்னு வேற லெட்டர் போட்டிருக்காரு. நான் என்ன பண்ண ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாத, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிடுவோம். நானே வயிற்றுல இருக்கேன். வரட்டா ஒரு ரெண்டுல ஒண்ணு பேசிக்கிறேன்.